வெல்கம் டு ராஜியின் நலபாகம். அடிக்கிற வெயிலுக்கு எவ்வளோ சில்லுன்னு குடித்தாலும் பத்தாதுங்க. தேங்காய் பாலில் ஒரு புட்டிங் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக, நல்ல சில்லுன்னு டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு 10 முந்திரி எடுத்திருக்கேங்க, 10 பாதாம். இது ரெண்டுத்தையும் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். ஏன்னா நல்லா நைஸாக அரைப்படணும், அதுக்காக. இப்போ நல்லா ஊறிடுச்சுங்க. இதோட முழு தேங்காய், சின்ன காயாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கலாம், இல்லைன்னா பெருசாக இருந்தால் அரை முடி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காவோட ஊற வச்ச முந்திரி பாதாமையும் ஒன்றா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம துணியில் வடித்து எடுத்துக்கலாங்க. அப்போ எதுவும் சின்ன சின்ன பிசுறு இல்லாமல் நல்ல க்ளீனாக வடியும். நம்ம வடிகட்டியில் வடித்தோம்னாக்க சின்ன சின்ன திப்பிகள் வரும், அதுக்காக தான் துணியில் வடித்து எடுக்கிறோம். இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு தனியாக வச்சுக்கலாங்க. இப்போது நான் கடல் பாசி வாங்கியிருக்கேங்க. இது அகரகர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கெட்டியாகவும் கிடைக்கும், நல்ல மெல்லிசாக இந்த மாதிரி இருக்கிற மாதிரியும் இருக்கும். நான் இந்த மாதிரி கெட்டியாக எடுத்திருக்கேங்க. இதை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல இந்த கடல் பாசியை தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதுக்கு நான் 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்க்குறேன், கிட்டத்தட்ட 300 ml. அதில் தண்ணி நல்லா சூடேறினதும் இந்த கடல் பாசியை சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விடலாங்க. நல்லா கரையணும், அந்த கொஞ்சம் கூட சின்ன சின்ன அந்த பிசுறு கூட இல்லாமல் நல்லா கரைச்சி விடுங்க. ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. எல்லாமே நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி வருங்க. கரண்டிலே நமக்கு ஒட்டும், அந்த மாதிரி இருக்கணும். இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேண்டாம். நல்லா அப்படி கரைஞ்சி வந்ததுக்கு பிறகு சர்க்கரை ஒரு 200 அளவு சேர்த்துக்கிறேன். அதே நீங்கள் கடல் பாசி என்ன அளவு எடுத்தீங்களோ அதே ஈக்குவல் அளவு சுகர் சேருங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா இனிப்பு வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது ஈக்குவலாக கரெக்டாக இருக்குங்க. இப்போ சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டிங்கன்னா அப்படியே தெளிஞ்சு நல்லா மேலே அப்படி பாருங்கள், நல்ல ஜெல்லி மாதிரி வரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துடலாங்க. அந்த கடல் பாசியில் சின்ன சின்ன திப்பிகளோ இல்லை அழுக்கோ இருந்தால் இந்த மாதிரி நல்லா வடித்து எடுத்துடலாம். இதில் 1 நிமிஷம் உடனே ஊற்றாமல் ஒரு 1 நிமிஷம் விட்டுட்டு நம்ம தேங்காய் பாலும் முந்திரி பாதாம் அரைச்ச கலவையை ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா எல்லாமே கலக்கிற மாதிரி ஒன்றா கலந்து விடுங்க. இப்போவே நம்ம இதில் கலந்தோம்னா ஓரளவு சூடு குறைஞ்சிருக்கும். இப்போ இதை மூடிட்டு ஃப்ரீசரில் ஒரு 1 ஹவர் வச்சாவே போதுங்க. ஃப்ரீசரில் வச்ச பிறகு நம்ம கொஞ்சம் இறுகின பிறகு நம்ம நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா இறுகிடுச்சு. இப்போது நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு ஈஸியாக சாப்பிட்டு பாருங்கள். தேங்காய் பால் புட்டிங் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.